ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான கொரியன்ஸோட ஃபேவரட் டிஷ்ஷான பேனகோட்டா தான் இளநீர் வச்சு செய்ய போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இளநீ எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் தேங்காவோடது உள்ள. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் எடுத்துக்கோங்க. அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து அதை லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா அந்த உள்ளே இருக்க அந்த பீசஸ்மெல்லாம் கரைஞ்சி போயிடும். இதே ப்ராசஸ் தான் அகர் கூட நீங்கள் ஜெலட்டினுக்கு பதில் யூஸ் பண்ணலாம். அதுவும் இதே ப்ராசஸ் தான். ஆனால் அகரை கொஞ்சம் நீங்கள் கொதிக்க விடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் பால் நம்மளுக்கு தேவை. ஸோ அதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கலக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு பால் ஒரு 1/2 லிட்டர் போல் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணாத ஒரு பாலாக பார்த்துக்கோங்க. அந்த பால் நல்லா சுண்ட காய்ச்சணும். அதை சுண்ட காய்ச்சினதுக்கப்புறம் இளநீ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெலட்டின் மிக்சர், அப்புறம் இளநீரில் இருக்க அந்த தேங்காய், அப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் சர்க்கரை உங்களுக்கு வேணுங்கிற அளவு. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணுற பொருள்கள் எல்லாமே பால் சுண்ட காய்ச்சி நீங்கள் வச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஒரு பவுல் இல்லைன்னா ஒரு மோல்டுக்கு மாற்றினீங்கன்னா அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் போல் வச்சிங்கனாலே போதும். சூப்பர் அண்ட் டேஸ்டியான கொரியன் ஃபேவரட் டிஷ் பேனகோட்டா ரெடி ஆகிடும். இந்த ஃப்ளஃபியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் see you, bye.